ஹே ஆல்வேஸ் கைண்ட் வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் டேங்க் ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். இந்த ஒன் ஷாட்க்கு அப்புறம் அடிக்டட் டு இல்லைனா டார்க் லவ் இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஜெமினுக்கு ஒரு ஒன் ஷாட் வரும். ஓகே, சரி இப்போ நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இதுக்கு ஒன்லைன்லாம் எதுவும் வேணாண்டா, போக போக உங்களுக்கே புரியும். சரி வாங்க. டேங் அப்படியே ஒரு டேபிள் மேலே அவன் காலை தூக்கி வச்சு டென்ஷனாக உட்காந்துருக்கான். அவனுக்கு ஸ்ட்ரெயிட்டாக யாரோ ஒரு பர்சன் டேங் கிட்ட செம்மையாக கெஞ்சிட்டு உட்காந்துருக்காங்க. டேங் புரிஞ்சுக்கோங்க, என்னால் அது பண்ண முடியாது, அது பண்ணிட்டா அவ்வளோதான், எல்லாமே என்னை விட்டு போயிடும். அதை பற்றி எனக்கு எதுக்கு அவளை, நான் சொல்லிட்டேன், நீ செய்கிற அவ்வளோதான். உன் மூஞ்சப்பாகவே எனக்கு கடுப்பாக இருக்கு, வச்சுப்போடா. என்னால் அது மட்டும் பண்ண முடியாது டேங், புரிஞ்சுக்கோங்க, என்னை நம்பி என் குடும்பமே இருக்குது, ப்ளீஸ். அத்தா சொல்லிட்டே இருக்கேன், குடும்பம் இருக்கீங்கன்னா ஆனால் உன் பொண்ணை என்கிட்ட ஒரு வார்த்தைக்கு கூட்டி விடு, உன்னை உயிரோட விட்டுறேன், சரியா? கூட்டி விடுறியா? என்ன பேசுகிறீங்க? அதை விட இதுவும் நல்லா இருக்குதானே, கூட்டி விடுற. ரொம்பலாம் வேணாண்டா, கவலைப்படாத. ஒரு வாரத்துக்கு மட்டும் உன் பொண்ணை நல்லா வச்சு வாழ்ந்துட்டு கொடுத்துட்றேன், சரியா? போ உன் பொண்ணை கிளப்பி வை, நீ சாயந்தரம் வந்து கூப்பிட்டு போகிறேன். டேங் ப்ளீஸ், அது மட்டும் வேணாம். என் பொண்ணு தான் எனக்கு எல்லாமே, அது மட்டும் பண்ணிடாதீங்க, வேணாம் டேங், என் பொண்ணை விட்டுருங்க. டேக்கின்ன நான் ஒன்று ஆசைப்பட்டேன்னு வை, அதை அடைஞ்சே தீருவேன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? டேங் ப்ளீஸ், என்னோடய வாழ்க்கையே என் பொண்ணுக்காக தான் நான் வாழ்கிறேன். நீங்கள் என்ன வேணா பண்ணிக்கோங்க, என் பொண்ணை மட்டும் விட்டுருங்க டேங் ப்ளீஸ். எது ஒன்னையா? ஒன்றை வச்சுட்டு நான் என்னடா பண்ணுறது ஜோகரு? அதோட மூஞ்சப்பாவே எனக்கு கடுப்பாக இருக்குன்னு சொன்னனா இல்லையா? வெளில போறியா இல்லை உன் பொண்ணோட சேர்த்து உன் பொண்டாட்டியும் தூக்கிட்டு வருவேன். காலை விட்டுறா நாயே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அவன் காலாலே அந்த பர்சனை உதையிறான். அவங்க அப்படியே கீழே போய் விழுறாங்க. அந்த பர்சனால் சுத்தர முடியல. ஒரு செம்மையாக அப்படியே அழுதுட்டே அங்கேருந்து வெளியில் போகும்போது, ஏய் சட்டை, உன் பொண்ணை ரெடி பண்ணி வை, நீ சாயந்தரம் வந்து தூக்கிட்டு போகிறேன். அப்போது டேங்க் பக்கத்தில் இருந்து, டேங் என்னடா பண்ணிட்டு இருக்க? அந்த பொண்ணு சின்ன பொண்ணுடா, அந்த பொண்ணு வாழ்க்கையில் விளையாட போறியா? சின்ன பொண்ணாரிடும் பெரிய பொண்ணாரிடும் அதை பற்றிலாம் எனக்கு பிரச்சனை இல்லை. பண்ணால அவனுக்கு வேணும், அவன் எனக்கு பண்ணதெல்லாம் அவன் பொண்ணை வச்சு நான் அவனுக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேங் அப்படியே அங்கேருந்து கிளம்புறான். இந்த சைட் கட் பண்ணா, இதோ பாரு, நாங்கள் சொல்கிறது தான் நீ கேட்கணும். ஒரு வாரத்துக்கு நீ போய் அவன் கூட இருக்க, சரியா? அம்மா எனக்கு பயமாக இருக்குமா, யாருன்னே தெரியாதவங்க கூட நான் எப்படி போய் 1 வீக் இருக்க முடியும்? எனக்கு பயமாக இருக்குமா, வேணாம்மா. நான் சொல்லிட்டே இருக்கேன், மறுபடியும் நீ அதையே சொல்லிட்டு இருக்க. அம்மா அடிக்காதீங்கம்மா, எனக்கு பயமாக இருக்குமா, நான் போகலம்மா, ப்ளீஸ்மா எனக்கு பயமாக இருக்கு, நான் எப்படிம்மா போய் இருக்க முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ போய் அவன் கூட இருக்க. இவ்வளோ நாள் தின்ன சோத்துக்காச்சு பிரயோஜனமாக அதாச்சும் வேலையை பாரு. அம்மாவா நீங்கள் வேற என்ன சொன்னாலும் நான் கேட்குறேம்மா, ப்ளீஸ் அங்கே மட்டும் என்ன போக சொல்லாதீங்கம்மா, எனக்கு பயமாக இருக்குமா. நீ மட்டும் அவன் கூட போகலன்னு வச்சுக்க, அவன் உங்கள் அப்பாவை கொன்றுவான், அப்போ உனக்கு சந்தோஷமாடி அப்படின்னு சொல்லி அகைன் உங்கள் அம்மா அடிக்க வராங்க. ஒயன் இவர் ஒருத்தர் நேரக்கட்ட நேரத்தில் வந்துட்டு, இங்கே பாருமா ஒயன், அம்மா சொல்கிறல்ல, வேறு வழி இல்லைம்மா நமக்கு, நீ போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா அப்படியே அவங்கள ஹக் பண்ணி அழுது சீன் கிரியேட் பண்ணுறாங்க. உங்கள் அப்பா வரவும், அப்புறம் அவங்க அம்மா இல்லை, ஷீஷோ ஸ்டெப் மாம், அவங்க அப்பா வந்து இன்னொரு மேரேஜ் பண்ணியிருப்பாங்க உங்கள் அம்மா இறந்ததுக்கப்புறம், அவங்க தான் அவங்க. அம்மா வேணாம்மா. நீ போகிற அவ்வளோதான், உங்கள் அப்பா வரான், ஏதாச்சும் சொல்லிட்டு இருந்த உன்னை கொன்னே போட்டுருவேண்டி. ஒயன் அப்பா, என்னப்பா இதெல்லாம், எனக்கு ஒன்றுமே புரியலப்பா, யாரு கூடப்பா நான் போய் இருக்கணும் ஒரு வாரத்துக்கு? எனக்கு பயமாக இருக்குப்பா, நான் போகலப்பா, ப்ளீஸ்ப்பா, நீங்களாச்சும் அம்மா கிட்ட சொல்லுங்கப்பா, நான் போகலப்பா. அப்போ உங்கள் அப்பா அப்படியே உங்கள் கிட்ட வந்து உங்கள் காலில் அப்படியே விழுறாங்க. என்னை மன்னிச்சுக்கம்மா, உன்னை இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்தது நான் தான், எல்லாம் ஏன் தப்பு தான். அப்பா என்ன பண்ணுறீங்க நீங்கள்? அப்பா எழுந்துறீங்க, ஃபஸ்ட்டு எழுந்துறீங்கப்பா. இல்லைம்மா, எல்லாம் ஏன் தப்பு தான் அப்படின்னு சொல்லி உங்கள் அப்பா அப்படியே உங்கள் கால் கிட்டே உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் அப்படியே உங்கள் அப்பா கீழே குனிஞ்சு, இப்பெல்லாம் பேசாதீங்கப்பா, அவங்க வருவாங்கல்ல, நான் உங்ககிட்ட பேசுகிறேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நானும் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், நீங்களும் என்னை விட்டு எங்கேயும் போகக்கூடாது. இல்லைம்மா, அதெல்லாம் தாண்டி வந்தாச்சுமா, சொன்னாலும் அந்த பையன் கேட்க மாட்டான், ஆனால் என் பொண்ணை நான் எப்போவும் அந்த நிலமையில விட மாட்டேம்மா. நீ சந்தோஷமாக இருக்கணும், நல்லா படிக்கணும், சரியா? அப்பா இல்லை, நீ என்றைக்குமே யோசிச்சிடக்கூடாது. அப்பா என்ன பேசுகிறீங்க நீங்கள்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் அவங்கக்கிட்ட பேசுகிறேன்ப்பா, நீங்கள் இப்படிலாம் பேசாதீங்கப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே உங்கள் அப்பாவை ஹக் பண்ணி அழுவீங்க. அப்போது ஒயன் அவங்க வந்துட்டு அங்கே போகலம்மா, நான் போய் பேசுகிறேன், நீ இங்கே இரு. இல்லைப்பா நீங்கள் இருங்க, நான் போய் பேசுகிறேன். இல்லை
நீங்கள் இரு, நான் போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி உங்கள் அப்பா அப்படியே கீழே வந்து டேங்க பார்த்தா டேங் செம்மையாக ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கான். அவன் சுயநலவுலே இல்லை. டேங் 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 வேணாம் ப்ளீஸ் டேங், நம்ம இதை பற்றி இன்னொரு நாள் பேசிக்கலாம். ஏடா ப்ளீஸ் டேங் வேணாம் டேங், சின்ன பொண்ணு அவ இதெல்லாம் தாங்க மாட்டா டேங், வேணாம் ப்ளீஸ். அவள் எங்கன்னு கேட்டேன். அல்லவாடி ப்ளீஸ் உன் காலை பிடிச்சி கெஞ்சி கேட்குறேன் டேங், வேணாம் டேங். ஒத்தா எங்கடாங்கிற அப்படின்னு சொல்லிட்டு டேங்க அப்படியே உங்கள் அப்பாவை அடிக்கிறான். உங்கள் அப்பா அப்படியே ஃப்ளோரில் கீழே விழுறாங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் அப்படியே ஓடி வரீங்க கீழே. அப்பா என்ன ஒன்றும் இல்லைல்ல, அறிவில்லையா உங்களுக்கு? இப்படி தான் பண்ணுவீங்களா? பாரு இதான் என் ஃபிகரா? பரவாயில்லையே, நல்லா தான் இருக்கா. ஒரு வாரம் என்ன, ஒரு வருஷத்துக்கு வச்சு வாழலாம் போலே. சரி வா சலாம் கிளம்புவோமா? கையெடு முதல்ல. யார் உன் கூட வரப்போறா? நானும் ஒன்றும் உன் கூட வர முடியாது. முதல்ல இங்கேருந்து கிளம்பு. இதோ பாரு என் பேருக்கும் வருது. ஆனால் இதெல்லாம் என்கிட்ட வரக்கூடாது தங்கம், வரவே கூடாது. என்கிட்ட பேசு இப்போ பேசு. வலிக்குது சார், என்னை விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார். இது ஏன் வலிக்குதுன்னா இன்னும் இங்கே அவ்வளோ இருக்கு பார்க்குறதுக்கு. உங்கள் அப்பா பண்ண வேலைக்கு உன்னை கிளிக்காமல் விட மாட்டேன். வா டேங் வேணாம் டேங் ப்ளீஸ், என் பொண்ணை விட்டுருங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். உங்களுக்கு என் உயிர் தானே வேணும். நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க, என் பொண்ணை மட்டும் விட்டுருங்க டேங் ப்ளீஸ் டேங். பார்த்தா உன் பிச்சை உயிரை வச்சுக்கிட்டு நான் என்னடா பண்ண போகிறேன் ஒரம்போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அவங்க அப்பா உதையிறான். சார் ப்ளீஸ் சார், இந்த மாதிரி பண்ணாதீங்க சார், உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன், என்னை விட்டுருங்க சார். அதெல்லாம் நீ ஏன் சொல்கிற? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. அதெல்லாம் நீ ஏன் சொல்கிற? வா போலாம். நான் வரல, என்னை விட்டுருங்க. ஆடி ப்ளீஸ் சார், உங்களை கெஞ்சி கேட்குறேன். ஆடின்னு சொன்னேன். வா ப்ளீஸ் சார், உங்கள் காலை பிடிச்சி கெஞ்சி கேட்குறேன், எங்களை விட்டுருங்க. அதை வாடிங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே உங்கள் ஹேரை பிடிச்சி உங்களை தரன்னு அங்கேருந்து இழுத்துட்டு போகிறான். உங்களால் சுத்தர முடியல. நீங்கள் அப்படியே செம்மையாக கத்துறீங்க. உங்கள் அப்பா அதுக்கு மேலே அப்படியே கட் பண்ணான். டேங்கோட மேன்ஷனில் ஒரு டார்க் ரூமில் நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே நின்றுட்டுருக்கீங்க டேங்க்கு முன்னாடி. உன்னை பார்க்கும்போதே மூட் ஆகுதே. சரி டைம் ஆகுது, கழட்டு. சார் ப்ளீஸ் சார். கலட்ரி உனக்கு பத்தாதா? அடி பத்தலை அவனுக்கு. இப்போ கழட்டலைன்னு வச்சுக்க, ஒன்றும் பண்ண மாட்டேன். இதோ இந்த அருகில் கத்தி விட்டு எறிவேன். எங்கே பட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. இப்போ கலட்ரியா இல்லை? எனக்கு பயமாக இருக்குது சார் ப்ளீஸ். எனக்கு வேணாம், என்னை விட்டுருங்களேன். உங்கள் காலை பிடிச்சி கெஞ்சி கேட்குறேன். யோபா நீ காலெல்லாம் பிடிக்க வேணாம், நீ பிடிக்க வேண்டியதே வேறடி. சரி உனக்கு கழட்டுன்னு எந்திரி, கழட்டு. சார் இல்லை சார் ப்ளீஸ் சார். அப்போ நீ கழட்ட மாட்டேன் அப்படி தானே? உனக்கு அது வசதினா ஓகே, நீ அப்படியே நில்லு. அவ்வளோ திமிரு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அந்த நைஃபை விட்டு எறிகிறான். அந்த நைஃப் அப்படியே அவங்க நெக் எட்ஜில் வந்து குத்துது. சார் எனக்கு பயமாக இருக்குது சார், என்னை விட்டுருங்க சார் ப்ளீஸ், நான் போகிறேன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் கழுத்தை பிடிச்சிட்டே அங்கேருந்து உட்காடுறீங்க. அப்படியே அவங்க நெக்கிட்ட இருந்து ப்ளீட் ஆக ஸ்டார்ட் ஆகுது. எந்திரி. சைடில் பட்ட கத்தி கரெக்டாக உன் சங்கில் சொருவ எவ்வளோ நேரம் ஆகும்? எடு, இல்லைன்னா அடுத்து கரெக்டாக அங்கேயே சொருவண்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ப்ரைவேட் பிளேஸை ஒரு மாதிரி பார்க்குறான். உங்களால் சுத்தர முடியல. நீங்கள் அப்படியே அழுதுட்டே உங்கள் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுறீங்க. என்னது இது? நீங்கள் தானே சார் கழட்டு சொன்னீங்க. கழட்டுனா மொத்தமாக கழட்டணும்டி. கழட்டு, அதையும் கழட்டு. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, வேணாம். நான் ஒரு மாதிரி கழட்டுறி. நீங்கள் அப்படியே பயந்துட்டு ஃபுல்லாக கழட்டிட்டு உங்கள் ஹேண்டை கிராஸ் பண்ணிட்டு நிற்கிறீங்க. பரவாயில்லையே, நல்லா தலைன்னு இருக்க. உங்கள் அப்பா நல்லா தாண்டி ஒன்று வளர்த்து வச்சுருக்கான். சரி வா இங்கே வந்து உட்காரு. ஆடி எங்கே உட்காரணும்? இதோ இங்கே. நீங்களும் அப்படியே அழுதுகிட்டே போயிட்டு அங்கே பக்கத்தில் போய் உட்காடுறீங்க. உன்னை இங்கே உட்கார சொன்னேன்டி. எங்க? என் மேலே வந்து உட்காரு. இல்லை சார் ப்ளீஸ் சார், எனக்கு பயமாக இருக்கு, நான் வீட்டுக்கு போகிறேன், நான் விட்டுருங்க சார் ப்ளீஸ். நீ உட்கார மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு டேங்க அப்படியே உங்கள் ஹேண்டை ஹோல்ட் பண்ணி உங்கள் ஹெட்டுக்கு மேலே வச்சு உங்கள் மேலே ஏறி வந்து உட்காடுறான். கேட்க மாட்டேன், அவ்வளோ திமிரு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேங்க அப்படியே உங்களை செம்மையாக அடிக்கிறான். சார் வலிக்குது சார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறேன், அடிக்காதீங்க சார். நீ என்னடி கேட்குறது?
அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டேவாங் அப்படியே அவன் ப்ரைவேட் பிளேஸ் எடுத்து உங்கள் மவுத்குள்ளே இன்சர்ட் பண்ணுறான். நீங்கள் செம்மையாக அழுறீங்க, உங்களுக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல. அப்படியே அதை முடிச்சுட்டு உங்கள் கீழே வந்து அங்கே ரப்பன்ட்டே அப்படியே இன்சர்ட் பண்ணுறான். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம், அதனால உங்களுக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. ஸோ நீங்கள் ரொம்ப அழுறீங்க. பாரு நெடி உள்ளே போக மாட்டேங்குது. ஃபஸ்ட் டைமா? சரி சரி குட்டு வச்சோம் தாண்டி நான். சார் சார் வலிக்குது சார், விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார். அப்படி தாண்டி சொல்லலாம் வலியும், அப்புறம் எல்லாம் சரியாயிடும். சரியா? நீங்கள் பார் என்ன பார் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லிப்ஸ்லேயே வந்து கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணிட்டு அப்படியே மூவ் பண்ண ஆரம்பிக்கிறான். நீங்கள் அப்படியே செம்மையாக மார்னிங்ஸ் பண்ணுறீங்க. அந்த சத்தம் டேங்க் ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால உங்களை கற்று கற்று அப்படின்னு சொல்லி உங்களை போட்டு அடிக்கிறான். என்னால் முடியல சார், நிப்பாட்டிங்க சார் ப்ளீஸ் சார். இது ஏன் நிப்பாட்டினா? காலையில் மத்தியானம் நைட்டு நான் உன்னை விடவே மாட்டேன்டி, விட்டுட்டே இருப்பேன். அப்படி கத்து கத்துடி. என்னால் முடியலை சார் ப்ளீஸ் சார், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது சார், வேணாம் சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே செம்மையாக அலறீங்க. நீங்கள் அப்படி கத்துனதுல ரொம்ப டயர்டாகி அப்படியே அன்கான்ஷியஸ் ஆக போகிறீங்க. அப்போ உங்கள் சத்தம் எதுவும் கேட்கலன்னு சொல்லிட்டு கத்துடி. ஏய் இங்கே பாரு என்ன, ஏய் கத்துடி. டென்ஷனாவது இப்போ கத்த போறியா இல்லையா? கத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்க நைஃப் எடுத்து அப்படியே அவங்க ஜஸ்ட் கிட்ட ஒரு கோடு போடுறான். அந்த பெயின்லேயே நீங்கள் அப்படியே கத்த ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அவங்க அப்படியே நீங்கள் கத்துறதை ரசித்து ரசித்து பண்ணிகிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணா நெக்ஸ்ட் டே மார்னிங் தேவாங்க அப்படியே அவனோட ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். உடம்பெல்லாம் பயங்கரமாக வலிக்குதே, என்ன பண்ணி தொலைஞ்சேன்னு வேற தெரில. ஐயா எவ்வளோ ரூம் வரைக்கும் கூப்பிட்டு வந்திருக்கேனே. ஐயோ இந்த ட்ரக்ஸ் எடுத்தாலே இந்த மாதிரி தான். எச்சே எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு டேவாங்க அப்படியே அவங்கள மூவ் பண்ணுறான். பார்த்தா அந்த பெட் ஃபுல்லாக பிளட்டாக இருக்குது. பிளட்டா என்ன? ஆமாம் ரத்தம்தான். ஐயோ இது பெருசாக ஏதோ பண்ணிட்டேன் போலியே, எவன் வேற தெரில. ஏய் இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு டேவாங்க அப்படியே உங்கள் ஃபேஸை மூவ் பண்ணுறான். அப்போ தான் உங்கள் ஃபேஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குறான். உங்கள் பாடி ஃபுல்லாக அங்கங்கே இந்த ப்ளீட் ஆகுது. அப்போது அங்கே விண்டோவில் இருக்க சன்லைட் அப்படியே உங்கள் பாடி ஃபுல்லாக படுறதுனால நீங்கள் அப்படியே க்ளோ ஆகுறீங்க. டேவாங்க அப்படியே மெஸ்மரைஸ் ஆகி உங்களே பார்த்துட்டே இருக்கான். அப்போது உங்கள் ஹெட்டில் அப்படியே லைட்டாக வேர்க்குது. ஐயோ வேர்க்குதே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு டேவாங்க ஏசியை ஆன் பண்ணுறான். பார்க்க வேற ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்கா, நேற்று என்னென்னலாம் பண்ணி தொலைஞ்சேன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்களை பார்த்துட்டு இருக்கும்போதே நீங்கள் அப்படியே மெதுவாக உங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. சார் சார் என்னை விட்டுருங்க சார், எனக்கு பயமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லி உங்களால் மூவ் பண்ண முடியாமல் மூவ் பண்ணி பின்னாடி போகிறீங்க. அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன், அழாத. இல்லை சார் எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குது, நான் வீட்டுக்கே போகிறேன், என்னை விட்டுருங்க சார். வீட்டுக்கா? வீட்டில் இருந்து நான் உன்னை கூப்பிட்டு வந்தேன். ஆமாம் யார் நீ? யாரா? நான் கின்னோட பொண்ணு சார், என்னை விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார். ஓ ஆமாலா நீனு? சரி சரி அழாத ப்ளீஸ் சார், எனக்கு பிடிக்கவே இல்லை சார் இங்கே இருக்கவே, நான் போயிடுறேன் சார் ப்ளீஸ் சார். அழாதன்னு சொல்லிட்டே இருக்கேன்ல. அம்மா என்ன படிக்கிற? காலேஜ் ஃபஸ்ட் இயர் சார். ஓ காலேஜ் தான் படிக்கிறியா? சரிங்க வா. இல்லை வேணாம் சார். என்ன வேணாம்? வாடி. இது வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே டேவாங்க்கு பக்கத்தில் போகிறீங்க. என்ன ரொம்ப வலிக்குதா? ஆமாம் சார், என்னால் முடியல, ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே தேமி அழுறீங்க. அதெல்லாம் பார்த்துட்டு டேவாங்கே ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த பெட் ஃபுல்லாக ஒரே பிளட்டு. சரி சரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அல்லாதண்ண இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டேவாங்க அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியில் போகிறான். எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குதே, இப்போ நான் என்ன பண்ணுறது, எனக்கு இங்கே பிடிக்கவே இல்லை, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் அழுதுகிட்டே அப்படியே பெட்டில் இருந்து கீழே இறங்க போகிறீங்க. ஈவன் உங்களால் நிற்க கூட முடியல. ஸோ அப்படியே ஃப்ளோரில் கீழே விழுறீங்க. அந்த ஃப்ளோர்லேயே உங்கள் பிளட் எல்லாம் படுது. வலிக்குதே, இன்னும் இவ்வளோ ரத்தம் வருது, எனக்கு பயமா இருக்கு, இப்போ நான் என்ன பண்றது? யார் கீழே வர சொன்னா? இந்த பாரு கீழே விழுந்துட்ட, இங்க வா அப்படின்னு சொல்லி டேவாங்க அப்படியே உங்களை தூக்கிட்டு பாத்ரூம்குள்ளே போகிறான். நீங்கள் அப்படியே டேவாங்க ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்க்குறீங்க. என்ன லுக்கு? இல்லை சார் ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லையா? சரி. ஆமாம் நேற்று என்ன பண்ண? பெரிய அலையிற என்ன பண்ணன்னு தானே கேட்டேன். என்ன அடிச்சிங்க சார், அப்புறம் கத்தி வச்சு குத்த வந்தீங்க, அப்புறம்
ஐயோ ரொம்ப வலிதான் என்ன? ஆமாம். சரி சரி விடு, எல்லாம் சரியாயிரும். இப்போ ஏதோ போதையில் பண்ணிட்டேன் சரியா? என்னை வீட்டுக்கு விட்டுருவீங்கல்ல சார்? அதை பற்றி அப்புறம் யோசிக்கலாம், வா வந்து குளி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே பாத்டப்குள்ள உங்களை போடுறான். அந்த தண்ணி உங்கள் உடம்புல பட்ட உடனே உங்கள் உடம்பெல்லாம் எரியுது. பிகாஸ் உங்கள் உடம்புல காயம் இருக்குல்ல, அதனால. என்னடி மறுபடியும் என்ன இது கலர? எரியுது சார். எரியுதா? ஐயோ சரி இங்க வா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்க டேபிள் மேலே உங்களை உட்கார வச்சு ஒரு கிளாத் எடுத்து அந்த தண்ணி வச்சு உங்கள் உடம்பு ஃபுல்லாக தொடச்சி விடுறான். சார் வேணாம் சார், நானே தொடச்சிக்கிறேனே. அதான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன்ல, அப்புறம் என்ன மாறி அப்படின்னு சொல்லி உங்களை ஃபுல்லாக தொடச்சி விட்டுட்டு ஒரு டவல் வச்சு கவர் பண்ணி உங்களை தூக்கிட்டு வந்து பெட்டில் உட்கார வைக்கிறான். இப்போ எப்படி இருக்கு? இப்பயும் வலிக்குது சார். சரி சரி சரியாயிரும். அல்லாத முதல்ல சரியா? அல்ல சார். சாரா? இங்கே பாரு, என் பேர் டயோங், கிம் டயோங் அப்படி கூப்பிடு. ஆமாம், உன் பேர் என்ன? என் பேர் பார்க்கோயன். பார்க்கா? இல்லை கிம்வோயன். என்னது? அதை விடு, இந்தா பெயின் கில்லர் டேப்லெட் சாப்பிடு, சரியாயிரும். இல்லை எனக்கு வேணாம். ஏன்டி? எதுக்கு? அது கசுக்கும், எனக்கு வேணாம். கசுகுமா? இன்னும் என்ன சின்ன குழந்தையா நீன்னு? எல்லாம் கசகாது, சாப்பிடு. வேணாம் சார். ஏய் புட்ரி, வேணாம் சார் ப்ளீஸ் சார். நீ இப்படிலாம் சொன்னால் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அந்த டேப்லெட்ஸ் அவன் மவுத்தில் போட்டு அப்படியே அவங்கள கிஸ் பண்ணுறான். டா தண்ணி குடி. கசக்குதான் என்ன? பாரு, நான் சொல்கிறதெல்லாம் கேட்குற இல்லைன்னு வச்சுக்க, இப்படி தான் பண்ணுவேன். கேட்பியா மாட்டியா? கேட்குறேன் சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே பயந்துட்டே டேவாங்க பார்த்து சொல்கிறீங்க. டேவாங்க அதை பார்த்து சிரிச்சிட்டே, அது பசிதா? ஆமாம் சார், ரொம்ப பசிக்குது. ஓ சொல்ல மாட்டியா நீன்னு? சரி வா சாப்பிட போகலாம். எங்க? கீழே தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அவங்கள தூக்குறான். இல்லை வேணாம், நானே நடந்து வரேன். அப்படியா? நடந்துருவியா? இங்கே நட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அவங்கள ஃப்ளோரில் நிப்பாட்டுறான். ஆனால் அவங்களால ஒரு ஸ்டெப் கூட மூவ் பண்ண முடியல. எல்லாம் நடக்க முடியாதுடி, ஆனால் நேற்று நான் பண்ண வேலை அப்படி. வா வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அவங்கள தூக்கிட்டே கீழே போகிறான். கீழே இருக்க மைட்ஸ் எல்லாரும் அவங்க வித்தியாசமாக பார்க்குறாங்க. என்னடி இது? நம்ம பாஸ் தானா அது? பொண்ணுங்களை வீட்டு பக்கமே கூட்டிகிட்டு வர மாட்டாரு, இவர் என்னன்னா ஒரு பொண்ணை தூக்கிட்டு வராரு. அதாண்டி எனக்கும் ஒன்றும் புரியல, என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே காசிப் பேசிக்கிறாங்க. கேள்வி பேசினதெல்லாம் போதும், அந்த சாப்பாடு வை. இதோ வரேன் சார். அந்த மைட் வந்து அப்படியே உங்களுக்கு சாப்பாடு வைக்கிறாங்க. அங்கே ஸ்பூன் இல்லை, சாப்ஸ்டிக் தான் இருக்குது. பட் உங்களுக்கு சாப்ஸ்டிக்னால சாப்பிட தெரியல. நீங்கள் அப்படியே அதை வச்சுட்டே உட்காந்துருக்கீங்க. நான் பசிக்குதுன்னு சொன்னேன், பார்த்துட்டே உட்காந்துருக்க, சாப்பிடு. இதோ சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே அந்த சாப்ஸ்டிக்கை வச்சு குத்தி குத்தி எடுக்கிறீங்க. அங்கே இருக்க எல்லாரும் உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. என்ன எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்கிறாங்க? என்னடி பண்ணிட்டு இருக்க? சாப்பிட்டுட்டு இருக்கேன். இப்படியா சாப்பிடுவாங்க? இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அவங்க சேரை பிடிச்சி பக்கத்தில் இழுக்கிறான். இங்கே உட்காரு. எங்க? அடியில் வந்து உட்காரு. இல்லை வேணாம், எல்லாரும் இருக்காங்க சார். என்ன உட்காருன்னு சொன்னேன். சரி சரி உட்காடுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே டேவாங் மடியில் வந்து உட்காடுறீங்க. டேவாங் அப்படியே உங்களுக்கு ஃபுட் ஃபீட் பண்ணி விடுறான். அங்கே இருக்க எல்லாரும் அங்கே ரெண்டு பேரையும் ஒரு மாதிரி பார்த்து சிரிக்கிறாங்க. நீங்களும் கொஞ்ச நேரத்துலேயே சாப்பிட்டு முடிக்கிறீங்க. நீங்கள் சாப்பிட்டு முடித்த உடனே டேவாங் உங்களை மேலே ரூமுக்கு தூக்கிட்டு போகிறான். நைட்டெல்லாம் தூங்கிருக்க மாட்டேன், சரி தூங்க வா. தேங்க்ஸ் சார். தேங்க்ஸா? எது? இல்லை சொல்லணும்னு தோணுச்சு. தேவையில்ல. சரி நான் தூங்குறேன், நீங்கள் போங்க சார். போகணுமா? அதெல்லாம் நீ ஏன் சொல்கிற? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. வா நான் கட்டி பிடிச்சிக்க. கட்டி பிடிக்கணுமா? ஆமாம் கட்டி பிடிக்கணும். புட்ரி. இல்லை சார் வேணா சார். அப்படி நீ பிடிக்க மாட்டேன். எங்கடா அந்த கத்தி? இல்லை நான் பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே டேவாங்க ஹக் பண்ணிகிட்டே தூங்குறீங்க. டேவாங்க அப்படியே உங்களை பார்த்து சிரிச்சிட்டே உங்கள் ஹேரை கோதி விடுறான். புதுசாக இருக்கே, எல்லாமே புதுசாக இருக்கு வைக்கிட்ட அப்படின்னு உங்களை ஒரு மாதிரி பார்த்து சிரிச்சிட்டே அந்த ரூமை விட்டு வெளியில் போகிறா. நீங்கள் தூங்கினதுக்கப்புறம் அப்படியே நைட் ஆகுது. நீங்கள் அப்படியே டேவாங்காக வெயிட் பண்ணிகிட்டே ரூமில் உட்காந்துருக்கீங்க. அப்போ அங்கே ஒரு மெய்ட் வராங்க. அம்மா சார் வந்துட்டாங்க, நீங்கள் கொஞ்ச நேரம் அந்த ரூமில் இருக்கீங்களா? ஏன்? இல்லைம்மா, சார் வந்தால் சுயநலவிலே இருக்க மாட்டாங்க, அப்புறம் நேற்று மாதிரி ஏதாச்சும் நடந்துரும்ல, அதான். ஐயோ அப்படியா? எங்கே இப்போங்க அப்படின்னு நீங்கள் கேட்கும்போதே டேவாங் அப்படியே ரூம்குள்ளே வரான். டாலு சாப்பிட்டியா இல்லையா? நானா? நீ தாண்டி, நான் தாண்டி சொன்னேன்
சாப்பிட்டியா இல்லையா? இல்லைங்க. இல்லையா? இன்னும் சாப்பிடாம என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய் கேள்வி, வேமா எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே இன்னொரு மைட் வந்து உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க வராங்க. ஏய் அவளுக்கு தான் சாப்ஸ்டிக்கில் சாப்பிட தெரியாதுல்ல, ஸ்பூன் எடுத்து வந்து வை. இதோ எடுத்துகிட்டு வரேன் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்பூன் எடுத்துகிட்டு வந்து அவங்க கிட்டே கொடுக்குறாங்க. நீங்கள் சாப்பிட்லையா? சரி சரி கிளம்புங்க 2 பேரும். சரிங்க சார். சாப்பிட்றீ? நீங்கள் சாப்பிட்லையா? நான் சாப்பிட்டேன். நீ சாப்பிடு. நீங்கள் சாப்பிட்றீங்களா? இல்லை எனக்கு வேணாம். இல்லை பரவாயில்ல, இங்கே வாங்க. எனக்கு வேணாண்டி. இல்லை இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே டேவாங் கிட்ட இழுத்து சாப்பாடு ஊட்டி விடுறீங்க. டேவாங் அப்படியே ஒரு மாதிரி உங்களை பார்த்துட்டே இருக்கான். நேடி நான் குடிச்சிருக்கேன், நான் குடித்தா யாரும் என் பக்கத்துலேயே வர மாட்டாங்க, நீ சாப்பாடு வந்து ஊட்டி விடுற. தெரில, உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு தோணுச்சு. சரி சரி எனக்கு போதும், நீ சாப்பிடு. சரி நீங்கள் படுங்க, நான் சாப்பிட்றேன். இல்லைடி நான் குடிச்சிருக்கேன், என்னால் நான் கீழே சோஃபாவில் படுத்துக்கிறேன், நீ இங்கே படுத்துக்க. என்ன? இல்லைங்க நீங்கள் இங்கே படுங்க. லூஸு வேணாம். எதுக்கு? நேற்றே போட்டு உன்னை ரொம்ப படுத்திட்டேன், நீ தூங்கு, நான் கீழே போய் படுக்கிறேன். இல்லைங்க பரவாயில்ல, தூங்குடி அப்படின்னு சொல்லிட்டு டேவாங் அப்படியே கீழே போகிறான். நீங்கள் அப்படியே டேவாங்க ஒரு மாதிரி பார்த்து சிரிக்கிறீங்க. டேஸ் அப்படியே பாஸ் ஆகுது. இருக்க டேவாங் உங்கள் மேலே ரொம்ப கேரிங்காக நடந்துக்கிறான். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் அப்பாவை தவிர யார்கிட்டையுமே ஃபீல் பண்ணதில்ல. அதையும் தாண்டி உங்களுக்குள்ளே டேவாங் மேலே ஒரு வித்தியாசமான ஃபீலிங்ஸும் வர ஸ்டார்ட் ஆகுது. அப்போது ஒரு ஈவினிங் டைம் நீங்கள் உங்கள் ரூமில் உட்காந்து புக்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்க. இந்த ரூம்குள்ளே இருந்து போர் அடிக்குது. இந்த பையன் வேறு கீழே உட்காந்து ஒர்க் பண்ணுது. சரி என்ன பண்ணுதுன்னு தான் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கீழே இறங்கி போகிறீங்க. எங்க பாடுறா என் டோலு, நடி கீழெல்லாம் வரமாட்டேன், அதிசயமாக இங்கே கூச்சு வர. உங்களை பார்க்குதான். என்ன பார்க்குவா? சரி சரிங்க வா வந்து உட்காரு. சரி அப்படின்னு சொல்லி நீங்கள் டேவாங் பக்கத்தில் உட்கார போகிறீங்க. ஏய் இங்கன்னா இங்கடி அப்படின்னு சொல்லி டேவாங் அப்படியே அவன் லேபில் உங்களை உட்கார வைக்கிறான். என்ன லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிட்டீங்க? நீ இருக்கும் போதெல்லாம் ஒர்க் பண்ணா செட் ஆகாதுடி. அப்படியா? என்ன செட் ஆகாது? செட் ஆகாதுன்னா செட் ஆகாது. ஓ அப்படியோ? ஆமாம் அப்படிதான். சரி உன்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். நெக்ஸ்ட் வீக்லேருந்து காலேஜ் போகிறேன். என்ன சொல்கிறீங்க? நிஜமாவா? ஆமாம், பின்ன காலேஜுக்கெலாம் போக வேணாம்மா. என்ன இப்படியே என் கூட உட்காந்து குடும்பம் நடத்திடலான்னு பார்க்குறியா? ஒன்னே போட்டுருவேன். அடுத்த வாரத்துலேருந்து காலேஜ் போகிற சரியா? நானே உங்ககிட்ட கேட்கலான்னு நினச்சேன். தேங்க்யூ ஸோ மச். ஐயடா என்ன ஒரு ஆனந்தம். என்ன காலேஜ் போய் அவனையாச்சும் பிடிச்சி என்கிட்ட தப்பிச்சிடலான்னு பார்க்குறியா? விட மாட்டேன்டி, வேண்டாம் அவளே. இல்லை நான் எங்கேயும் போக மாட்டேன் உங்களை விட்டு. பாடுறா. சரி டாலு. சொல்லுங்க. உனக்காக ஒன்று வாங்கிட்டு வந்துடுறேன். அப்படியா? என்னது? சாக்லேட்ஸா? எப்போ பார்த்தாலும் திங்கிறதுல இரு, அது இல்லடி. அப்புறம் வேற என்ன? இதோ இங்க பார், பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி டேவாங் அப்படியே ஒரு கப்பிள்ஸ் ரிங் காட்டுறான். எனக்கா? ஆமாடி உனக்குதான். பிடிச்சிருக்கா? ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்குங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே டேவாங்க ஹக் பண்ணுறீங்க. சரிடி வா கை காட்டு, நான் போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே உங்கள் ஹேண்டை பிடிச்சி அந்த ரிங்கை உங்களுக்கு போட்டு விடுறான். அழகா இருக்குல்ல? ஆமாம் ரொம்ப அழகா இருக்குடி. இருக்கும்ல? சரி தாங்க நான் உங்களுக்கு போட்டு விடுறேன். நீனா? நான் உனக்கு மட்டும்தான் வாங்கிட்டு வந்தேன், அதான் எனக்கு வேணாம். ஏன்? நம்ம போட்டுக்கலாம் ஒரே மாதிரி ப்ளீஸ். அது போட்டால் என்ன தெரியுமா? என்ன வேணா இருக்கட்டும், நீங்கள் தாங்க நான் உங்களுக்கு போட்டு விடுறேன். இல்லடி வேணாம் விடு. இல்லை நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் டேவாங் கிட்ட இருக்க இன்னொரு ரிங்கை வாங்கி டேவாங்க்கு போட்டு விடுறீங்க. டேவாங் அப்படியே உங்களை ஒரு மாதிரி பார்க்குறான். என்ன இப்படி பார்க்குறீங்க? அங்கே பாருங்க, அழகா இருக்குல்ல? நல்லா இருக்கு. இங்கே பாருடாலே, நானே போக சொன்னாலும் நீ போகக்கூடாது சரியா? நான் போக மாட்டேன், நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே டேவாங்க ஹக் பண்ணுறீங்க. அப்போது கொஞ்ச நேரத்தில் டேவாங்க்கு ஏதோ ஒர்க் இருக்குன்னு டேவாங் வீட்டை விட்டு கிளம்புறான். அப்போது நீங்கள் உங்கள் வீட்டுக்கு கால் பண்ணுறீங்க. ஹலோ அப்பா. ஒயன். ஆண்டி, அப்பா அம்மாலாம் எங்க? அப்பா வெளில போயிருக்காங்க ஒயன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஒன்றும் பிரச்சனை இல்லையே? இல்லை
அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அம்மா எங்க? அம்மா அம்மா எங்க? அது ஒயன் என்னாச்சுன்னா, என்னாச்சு ஆண்டி? உன்னை அந்த பையன் தூக்கிட்டு போனாலம்மா. ஆமாம். அதுக்கு அடுத்த நாள் அந்த பையன் வீட்டுக்கு வந்தாமா. உன் உடம்பெல்லாம் காயம் இருக்கு, அப்படி அவளை போட்டு அடிச்சது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டாமா. அதுக்கு யாருமே எதுவுமே சொல்லல. டக்குன்னு அந்த பையன் அப்பாவோட சட்டையை பிடிச்சி, உன் பொண்ணு மேல அவ்வளோ பாசம் இருக்க மாதிரி நடிச்சியேடா, எல்லாம் பொய்யா அப்படின்னு சொல்லி அப்பா போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாமா. என்ன சொல்றீங்க ஆண்டி? ஆமா, அப்பா போட்டு அடிக்கவும் நான் சொல்லிட்டேம்மா எல்லா உண்மையும். என்னோட சித்தி தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்க அப்படின்னு. சொல்லிட்டீங்களா? அதுக்கு என்ன பண்ணா? உங்களை ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம எல்லாருக்கு முன்னாடியும் அம்மாவை போட்டு அடிச்சிட்டாமா. என்ன ஆண்டி சொல்றீங்க? ஆமா, அவங்களுக்குலாம் ஒன்றும் இல்லை, அவங்க வீட்டை விட்டு வெளில போயிட்டாங்கம்மா. அவங்க உன்னை அடிச்சு எவ்வளோ கொடுமைப்படுத்தினாங்க, வேணும் அவங்களுக்கு அதெல்லாம். நான் கூட நினைச்சேம்மா உன் வாழ்க்கையே இப்படி போயிடுச்சுன்னு. இப்பதான் உன் வாழ்க்கை ஒரு கரெக்டான இடத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் இனிமே என் பொண்டாட்டி மேல யாராச்சும் கை வச்சு பாருங்க, அவ்வளோதான் அப்படின்னு உரிமையோடு சொல்லிட்டு போனாமா. இந்த ஆண்டி அதை சொல்கிறதெல்லாம் கேட்டு உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. நீங்கள் அப்படியே அந்த ரிங்கை பார்த்துட்டு, சரி எனக்கு வேலை இருக்கு ஆண்டி, நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த காலை கட் பண்ணுறீங்க. அப்படியே நீங்கள் போய் சோஃபாவில் உட்காந்து டேங்க பற்றியே யோசிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. ஒயன், அப்பா நல்லா இருக்கியாம்மா? உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? அப்பா நான் நல்லா இருக்கேன்ப்பா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? உள்ளே வாங்க முதல்ல. அதெல்லாம் இருக்கட்டுமா, அந்த பையன் சொன்ன ஒரு வாரம் முடிஞ்சிருச்சு, வாமா நம்ம வீட்டுக்கு போகலாம். அப்பா அது ஓ ஏய் சொட்ட, என்ன அதான் அன்னையே சொல்லிட்டு வந்தேன்ல, அதெல்லாம் அவன் எங்கேயும் வரமாட்டா, நீ கிளம்பு. இல்லை டயாங், நீ என்ன சொல்லி என் பொண்ணை இங்கே கூட்டிகிட்டு வந்த? 1 வீக் தான் டைம் சொன்னேன். அதெல்லாம் கிடையாது, என் பொண்ணை நான் என் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போகிறேன். ஒயன் வாமா நம்ம போகலாம். இல்லைப்பா அது என்னண்ணா? நேடி நான் பம்புற போயிடுவியா என்ன? இல்லை டயோங் அப்படி இல்லை. அப்புறம் அப்படி இப்போ மட்டும் நீ கிளம்பு, உனக்கு இருக்கு. இல்லை இல்லை நான் போகல. அப்பா அது என்னாச்சுனாப்பா, நான் டயாங்க லவ் பண்ணுறேன்ப்பா. எதே லவ் பண்ணுறியா? ஏய் என்னடி சொல்கிற? ஆமாம் லவ் பண்ணுறேன் டயாங். ஒத்த இவ்வளோ நாள் அவன் பின்னாடியே அலைஞ்சிட்டு இருந்தேன், ஒரு வார்த்தை சொன்னியாடி என்னை லவ் பண்ணுறேன்னு. இப்போ உங்கள் அப்பா கூப்பிட்டானே, அவன்கிட்ட சொல்கிறேன் நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு. அது எனக்கு உங்ககிட்ட சொல்ல பயமாக இருந்துச்சு, அதான் நான் தான் இப்போ சொல்லிட்டேன்ல லவ் பண்ணுறேன். என்ன லவ் பண்ணுறேன் மொட்டையா சொல்கிறேன்? என்ன பார்த்து சொல்லு, கண்ணை பார்த்து சொல்லு, இப்போ சொல்லு. அது இப்போ எனக்கு சொல்ல வரமாட்டேந்தா? அதெல்லாம் வரும், சொல்லு. இல்லட்டே அவங்க என்னால் முடியல. டேடி உங்கள் அப்பன்ட்ட சொல்கிறேன், என்கிட்ட சொல்ல மாட்டியா? சொல்றி, இப்போ நீ சொல்கிற சொல்லு. அது அவங்க ஐ லவ் அப்புறம் சொல்றி. இல்லை என்னால் சொல்ல முடியல, உங்களை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குட்டேன். நீ சொல்ல மாட்ட அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்க நைஃப் எடுத்து அவங்க அப்படியே உங்கள் அப்பா கழுத்தில் வைக்கிறான். இப்போ மட்டும் நீ சொல்லன்னு வச்சுக்க, அப்பனை போட்டுருவேன். இல்லை வேணாட்டே அவங்க, ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே ஓடி வந்துட்டு அவங்க ஹக் பண்ணுறீங்க. ஐ லவ் யூ டூ டி பொண்டாட்டி, லவ் யூ டூ அப்படின்னு டேவங்க உங்களை ஹக் பேக் பண்ணிட்டு உங்கள் அப்பாவை பார்க்குறான். நான் சொட்ட உன் பொண்ணு தான் என் பொண்டாட்டி, அதை தடிய வந்த உன் மண்டையில் மண் வெட்டி, என்ன புரியுதா? கிளம்பு. என்ன இப்படிலாம் சொல்கிறீங்க? அப்பாவை அப்படிலாம் சொல்லாதீங்க. அப்பா அது ஆமாப்பா, நானும் அப்படி தான் நினச்சேன். இவர் என்னை கூட்டிகிட்டு வரும்போது என் லைஃபே முடிஞ்சிருச்சு, எல்லாம் அவ்வளோதான்னு. ஆனால் இப்போ தான்ப்பா புரியுது என் லைஃபே இவர் தான்னு. எனக்கு தெரியுமா அவன் உன்னை நல்லா பார்த்துப்பான்னு. உங்களை நம்பி தான்ட்டே அவங்க என் பொண்ணு உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், நல்லா பார்த்துக்கங்க. சரிடா சொட்டேன், நான் பார்த்துக்கிறேன், கிளம்புடா. சரிம்மா வேன், நான் போயிட்டு வரேன். என்னங்க இப்படி பண்ணுறீங்க? அப்பா கிட்ட இப்படி தான் பேசுவீங்களா? ஆமாம் இல்லை, இப்போ அந்த சொட்டையும் நம்ம குடும்பத்தில் ஒரு ஆள் இல்லை, நான் அவன் பண்ண துரோகத்தை நான் அன்றைக்கும் மறைக்க மாட்டேன்டி. ஏய் சொட்டை எழுறா, அப்படிலாம் சொல்லாதீங்கங்க. சரிடி வந்துடுவா, அவனா அவங்க அப்பனைக்கு செம்பு தூக்கிட்டு. யோ மாமனாரே நீ வாயா. மாப்பிள்ள, நான் மாப்பிள்ள ஓப்பிலன்னு. ஐயோ கெட்ட வார்த்தை பேசாதீங்க அப்பாவுக்கு முன்னாடி. அது ரைமிங்கில் வந்துருச்சுடி. சரி விடு, பாரு
உன் பொண்ணை நான் பார்த்துக்கிறேன், பத்திரமா பார்த்துப்பேன், சரியா? நீ எதை பற்றியும் யோசிக்காத. அப்புறம் நீ பண்ண துரோகத்தை நான் எதுவும் மறையலை, புரியுதா? போ. கண்டிப்பாக மாப்பிள்ள, எனக்கு தெரியும் இங்கே பத்திரமா பார்த்துப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா உங்களையும் டேங்கையும் பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. அட போயா வெளியில், கிஸ் அடிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா வெளியில் போன உடனே டேங் அப்படியே உங்களை தூக்கி கிஸ் பண்ணுறான். ஓகேடா, இதோட இந்த ஒன் ஷாட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அப்புறம் உங்களுக்கு ஒரு கொஷின் ரைஸ் ஆகிருக்கும், ஒயேன் அப்பா ஏதோ துரோகம் பண்ணாங்க, அது என்ன அப்படின்னு. இதே கொஷினை தான் மினிக்கும் என்கிட்ட கேட்டா. அது என்ன துரோகம்னா, டேங்குள்ள சீக்ரெட்ஸ் எல்லாத்தையும் ஒயேன் அப்பா வெளியில் லீக் அவுட் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் டேங் இப்படி பண்ணியிருப்பான். அது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அதை வெளியில் சொன்னதுனால பிள்ளைக்கும் வந்து உங்களுக்கு கொடுமைப்படுத்தலான்னு சொல்லிட்டு தூக்கியிருப்பான். இப்போ அப்படியே லவ் ஆகி உங்களுக்கு கிஸ் பண்ணுறதுக்கு தூக்குறான். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். லவ் யூ ஆல்.